அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 392 வேக்கன்சிக்கு 9 விதமான காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கான வேலைவாய்ப்பு தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிஸ்டண்டல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இது மாதிரியான 9 விதமான பணிகளுக்கு 392 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6/4/2025 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து 5/5/2025 அடுத்த மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, இன்னும் மற்ற விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் இது வந்து சென்னையில் போஸ்டிங் இருக்கிற மாதிரியான மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுக்கு முன்னாடி மாவட்ட நீதிமன்றத்தில்க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கு எக்ஸாம் ரிசல்ட்லாம் விட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கானதுங்க. அங்கே வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாவட்ட நீதிமன்றம் கிடையாது. போட்டு குழப்பிக்கக்கூடாது. நீங்கள் இதில் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க. இதில் 2 விதமான நோட்டிஃபிகேஷனாக ஃபஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72/2025 அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 விதமான பணிகள். முதல் பணியிடம் வந்து ஜோப்தாருக்கு வந்து 12 காலி பணியிடங்களும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 137 காலி பணியிடங்களும், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட் 87 காலி பணியிடங்களும், ரூம் பாய் வந்து 4 காலி பணியிடங்களுக்கும் எடுக்கிறாங்கங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 72/2025 இந்த 4 பணிகளுக்கும் விളിக்கிறாங்க. அதிகபட்சமாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 137 காலி பணியிடங்களுக்கு. இதற்கான சம்பள விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு இதற்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இது பொதுவாக அந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்குற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வெளியிட்ட பதவிகள். ஃபஸ்ட்டு இந்த 4 பதவிகளுக்கான மற்ற விவரங்கள் பார்த்துடலாம். இதற்கு வயது வரம்பு பார்க்கலாம். அடுத்து நம்ம வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் அப்புறம் விடோ கேட்டகரிக்கு 18லேருந்து 37 ஆண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மேலே பார்த்த அந்த கேட்டகரி இல்லாமல் மற்றவங்க எல்லாருக்கும் 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் பார்த்து இந்த வயது வரம்புக்குள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வயதில் எதுவும் தளர்வு சரியாக இல்லை அப்படின்னாக்க நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதற்கான கல்வி தகுதி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த பதவிகள் வந்து என்ன அப்படின்னா ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட், ரூம் பாய் இந்த 4 பணியிடங்களுக்குமே நீங்கள் 8வது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 8th முடித்தவங்க மட்டும்தான் அந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அவங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்களோட அதிகபட்ச வயது 12ஆம் வகுப்புக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே உயர் படிப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 8th முடித்தவங்க அப்ளை பண்ணணும். அதிகபட்சமாக நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதற்கு மேலே படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் உறுதிமொழி சான்றிதழும் இதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 8th வரைக்கும் படித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். 8th தான் அவங்க கொடுக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி. அதில் வந்து மாற்றம் இல்லை. அதிகபட்சமாக நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கணும். அடுத்து நம்ம எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் பார்த்துடலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி மற்ற அதர்ஸ் யூஆருக்கு ரூ. 500 எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதற்கு எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் இருக்குங்க.
ரிட்டன் எக்ஸாம், காமன் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அத தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த 3 முறையும் நடத்தி தான் உங்கள இந்த பதவிகளுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. எக்ஸாம்க்கு வந்து நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இந்த சிலபஸ் நம்ம அதையும் பார்த்துடலாம் ஒன் கிளான்ஸ். பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 விதமா படிக்கணும். பார்ட் ஏல வந்து உங்களுக்கு 25 மார்க்குக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அந்த 25 கொஸ்டின்ஸ் மார்க்குக்கு நீங்க 10 மார்க் வந்து மினிமமா எடுக்கணும். அடுத்து பார்ட் பி வந்து பேசிக் நாலேட்ஜ் அது 40 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அதில நீங்க மினிமமா 10 மார்க்குக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இத நீங்க மறந்துடக்கூடாது. டோட்டலா உங்களுக்கு 65 மார்க் 65 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அத நீங்க இந்த எக்ஸாம் வந்து நார்மலா ஈஸியா தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 8ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறதுனால ஈஸியா தான் இருக்கும். பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல என்னென்ன இருக்கும்னா, ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ். இதில நீங்க ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கலாம். ஜெனரல் தமிழ் இல்லனா ஜெனரல் இங்கிலீஷ். பார்ட் பி பேசிக் நாலேட்ஜ்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இவங்க குடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்ல நாங்க அதில நீங்க பார்த்து நீங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். அத தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதோட முடிச்சிருவாங்கங்க. ஓகேவா? இதுதான் பேசிக். இத நீங்க அத பார்த்து இதில தெரிஞ்சுக்கணும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க இருக்கும்? இது வந்து மாவட்ட நீதிமன்றம் கிடையாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதற்கு எங்கெங்க பதவிகள் நீங்க உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னா, தமிழ்நாட்டில 3 இடங்கள்ல. சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கிற இடத்துல சென்னையில, அப்புறம் கிளை நீதிமன்றம் இருக்கு இல்லையா மதுரை அங்க, அப்புறம் கோயம்புத்தூர். இந்த 3 இடங்கள்ல மட்டும் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பணி நியமனமா எங்கே போடுவாங்கன்னா, இந்த இடத்துல தான் போடுவாங்க. மற்ற இடங்கள்ல கிடையாது. நீங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லயே எந்தெந்த கேட்டகரிக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப்தார் கேட்டகரிக்கு 12 காலி பணியிடங்களும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 137 காலி பணியிடங்களும் பார்த்தோம் இல்லையா? அதற்கு எங்கெங்கே மொத்தமா எந்த வேக்கன்சி போடுறாங்க, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி, ப்ரையாரிட்டி எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கீழேயே தெளிவா குடுத்துட்டாங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 என்னென்ன பதவிகளுக்கானதுன்னா, ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் இந்த பதவிகளுக்கான விவரங்கள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போற நோட்டிஃபிகேஷன் நம்பர் 73 2025 இதுவும் 6ஆம் தேதி தான் 6/4/2025ல ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 73 கீழ என்னென்ன பதவிகள் பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இந்த 5 பணியிடங்களுக்கு முதல்ல 4 பார்த்தோம். இப்ப 5 ஆக மொத்தம் 9. இந்த 9 பணியிடங்களுக்கு சேர்த்து தான் 392 காலி பணியிடங்கள்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். இதில இந்த ஸ்வீப்பருக்கான எவ்வளோ காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 73, கார்டனருக்கு 24, வாட்டர்மேனுக்கு 2, சானிட்டரி ஒர்க்கருக்கு 49 காலி பணியிடங்கள், வாட்ச்மேனுக்கு 4 காலி பணியிடங்கள். இதற்கான சம்பள விகிதமும் சேம் முதல்ல பார்த்த மாதிரி 15,700லேருந்து 58,100. இதுக்கும் நீங்க எப்போ விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 6/4/2025லிருந்து 5/5/2025 நெக்ஸ்ட் மே மாசம் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். வாங்க காலி பணியிடங்கள் பார்த்தோம். மத்த விவரங்கள் பார்த்துடலாம். வயது வரம்பும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான். 18லேருந்து 37 வயதுக்குள்ள இருக்கணுங்க மாதிரியும் இந்த கேட்டகரிக்கு. மத்தவங்களுக்கு 32க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேம் முதல்ல பார்த்ததே மாதிரி தான் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதற்கான கல்வி தகுதியும் 8ஆம் வகுப்பு நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா போதுமானது. அதிகபட்சமா நீங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கணும். அதுக்கு மேல படிச்சிருக்க கூடாது. சேம் நோட்டிஃபிகேஷன் முதல்ல பார்த்த மாதிரியே தான். ஃபீஸும் அதே மாதிரி தான். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அதர் யூஆர் கேட்டகரிக்கு ரூ. 500யும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குடுத்துட்டாங்க. சேம் இந்த பணியிடங்களுக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து எங்கே அப்படின்னாக்க, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு கீழ வர பணியிடங்கள் தான். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இங்க மட்டும் தான் பணியிடங்கள் இருக்கும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பணியிடங்களுக்கும் என்னென்ன கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்ஸிஸ் எங்கெங்கே இருக்கு, பிசி, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சி, எஸ்டி, ஜெனரல், பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளோ எத்தனை காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு, காலி பணியிடங்கள் கேட்டகரி வைஸ் தனித்தனியா பிரிச்சு கரெக்ட்டா குடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 அப்புறம் 73 இது 2யும் தான் இப்ப நம்ம பார்த்தோம். 72ல என்னென்ன பணியிடங்கள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் திருப்பி பார்த்துடலாம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் இது 72க்கானது.
73 அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நம்பர் கீழே நம்ம பார்த்த பதவிகளின் பெயர் வந்து ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன். இதோட மொத்த காலி பணியிடங்கள் 392. இந்த 9 பணியிடங்களுக்காக எடுக்கிறாங்க. 8th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச கல்வி தகுதி 12ஆம் வயதுக்குள்ளே இருக்கணும். 12ஆம் முடிச்சிருக்கணும். கடைசி தேதி வந்து 5/5/2025ங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனையும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை படிங்க. அவசரப்பட்டு உடனே அப்ளை பண்ணிடாதீங்க. என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல தவறு பண்ணிட்டீங்கன்னாக்க அப்புறம் அதை மாற்றுறதுக்கு சிரமப்படணும். அந்த கவலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னாக்க நீங்கள் 1 நாள் 2 நாள் பொறுமையாக நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு போங்க. அப்ளை பண்ணுறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் mhc.tn.government.in. இப்போ கொஞ்சம் அது சர்வர் எரரில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அந்த லிங்க்கையும் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அந்த வெப்சைட் அவைலபிள் ஆகிடும் சீக்கிரம். அதில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.